ஒரு வெல்டிங் மிஷின் சேஃப்டி பத்தி பார்த்தலாமா? பொதுவா இப்ப நான் வெல்டிங் பண்ணிட்டு இருக்கேன்ல, இதை வந்து க்ளோஸ்டு சர்க்யூட் அப்படின்னு சொல்லுவாங்க. க்ளோஸ்டு சர்க்யூட், ஓப்பன் சர்க்யூட்னா என்ன தெரியுமா? எலக்ட்ரான்ஸ், அதாவது வெல்டிங் மிஷினை நீங்க ஆன் பண்ணதுக்கு அப்புறம் இந்த எலக்ட்ரான்ஸ் ஆனது அவுட்புட் வழியா வந்து இந்த ஹோல்டர் வழியா நம்ம இப்படி வெல்டிங் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ரிட்டர்ன் பாத் வழியா சோர்ஸுக்கே ரிட்டர்ன் ஆகுதுல, இதை வந்து க்ளோஸ்டு சர்க்யூட்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ஆக்ஷன் ஆகிட்டே இருக்கும். ஓப்பன் சர்க்யூட்னா வேற ஒண்ணும் கிடையாது. இப்ப நம்ம அவுட்புட் எடுத்துட்டு இந்த வெல்டிங் ஹோல்டர், அதாவது வெல்டிங் ராடோட முனை வரைக்கும் எலக்ட்ரான்ஸ் வந்துடும். ஆனா இதை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். இந்த மாதிரி நேரங்கள்ல நம்ம புதுசா ராடை மாத்தும் போதோ இல்ல வந்து இந்த ஹோல்டர்ல இந்த பகுதியை தொடும் போதோ சில பேர் ஷாக்கிங்க உணர்வீங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில நேரங்கள்ல அபாய கட்டத்துக்கு கூட ஒரு சில வெல்டருங்க எர்த் டச் ஆகி கூட அடிபட்டிருக்காங்க. வெல்டிங்ல அடி வாங்கினா சும்மா சாதாரணமாலாம் இருக்காது, பயங்கரமா இருக்கும், பொறி கலங்கிடும். சோ அந்த விஷயத்தை வந்து இப்ப வர வெல்டிங் மிஷின் எல்லாம் கம்மி பண்ணிருக்காங்க. அதாவது வோல்டேஜ் ரிடக்ஷன் டிவைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிவைஸை வந்து வெல்டிங் மிஷின்ல ஒரு 10,000 ரூபாய்க்கு மேல நீங்க வெல்டிங் மிஷின் வாங்கினீங்கன்னா அதெல்லாம் இன்பில்டாவே கொடுக்குறாங்க. அது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த வெல்டிங் மிஷினை நீங்க ஆன் பண்ணோம்னா இந்த மாதிரி நார்மல் வெல்டிங் மிஷின்ல 60 வோல்ட் கிட்ட அவுட்புட் வரும். அதுவே விஆர்டி இன்பில்ட் மிஷினா இருந்தா அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15 வோல்ட்ல இருந்து 20 வோல்ட்டுக்குள்ள கம்மி பண்ணி விட்டுரும். சோ நார்மலா நீங்க வந்து தண்ணிலேயே ஈரப்பதமான இடத்துல நின்று வெல்டிங் ராட் மாத்தினா கூட உங்களுக்கு ஷாக்கிங் இருக்காது. உங்களுக்கு தேவைன்னா அந்த மாதிரி மிஷின்ஸை வந்து பார்த்து வாங்கிக்கோங்க. வெல்டிங் மிஷின் புதுசா வாங்குற உங்க நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல பார்ப்போம். பாய்.